73 சங்கீதம் 24 73 சங்கீதம் 24 உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி சத்தமாய் வாசிக்கலாமா? உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலிருந்து இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு வருகிறார். கடந்த வாரம் சில வேத சத்தியங்களை ஆணித்தரமாக ஆண்டவர் பகிர்ந்து கொள்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். கடந்த வாரம் செய்தி முடிந்த பிறகு இந்த வாரம் முழுவதும் அநேகர், வயது வரம்பே கிடையாது, பெரியவங்க சின்னவங்க வாலிபர்கள் என்று அநேகர் என்னை தொடர்பு கொண்டு, பாஸ்டர், பல மாதங்களாக பல வருஷங்களாக எனக்கு இருந்த குழப்பங்களுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு முடிவை கொடுத்தார், எனக்கு ஒரு தெளிவை தந்தார், என் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் எந்த ஆலோசனைக்கு பின்னால் போகிறேன், எதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எதை ஆமோதிக்கிறேன், எதை ஏற்றுக்கொள்கிறேன், இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். என்னுடைய வாலிப பருவத்தை, என்னுடைய சிந்தனைகளை நான் சுத்திகரிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அநேகர் பல விதங்களில் கடிதங்கள் மூலமாக, உங்களுடைய டெக்ஸ்ட் மூலமாக, நீங்கள் இமெயில் மூலமாக, நிறைய விதங்களை நேரடியாக அநேகர் என்கிட்ட கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டதை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. அந்த செய்தியை நீங்கள் கேட்காதவங்க கண்டிப்பாக கேட்கணும். கடந்த வாரம் செய்தியை நம்ம தனியாக இப்பொழுது ஒரு செய்தியாகவே கடந்த வாரம் வெளியிட்டிருக்கிறோம். தயவு செய்து அந்த செய்தியை கேட்காதவங்க கண்டிப்பாக கேளுங்க. அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமும் ஆசீர்வாதமுமாய் இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரமும் இந்த வாரத்திற்கான தேவனுடைய வார்த்தைக்காக, மன்னாவுக்காக நான் காத்திருந்த போது கர்த்தர் மீண்டும் இதே வசனத்தை எனக்கு கொண்டு இதில் இன்னொரு பரிமாணத்தை, இன்னொரு காரியத்தை, இன்னொரு பகுதியிலிருந்து இதை தியானிப்பதற்கு, பார்ப்பதற்கு, அதில் உள்ள சத்தியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர். கடந்த வாரம் நாம் கவனித்தோம், நம்முடைய சுயபக்தியின் மேலேயே சார்ந்து கொள்ளுகிற ஒரு ஆலோசனை, ஒரு ஞானத்தை கர்த்தர் வெறுக்கிறார். நம்மை நாமே ஞானிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு ஞானத்தை தேவன் வெறுக்கிறார். தேவனுக்கு மிஞ்சி நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை மேன்மைப்படுத்தி பெருமைப்படுத்துகிற காரியத்தை தேவன் வெறுக்கிறார். அப்படிப்பட்ட ஞானம் தேவனுக்கு உகந்தது அல்ல. இப்படிப்பட்ட ஞானம் நம்மை மகிமைக்கு கொண்டு செல்லாது. இப்படிப்பட்ட ஞானம் நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லாது. இன்றைக்கும் நாம் இதையே தொடர்ந்து நாம் கவனிக்க போகிறோம். இப்படிப்பட்ட உலக ஞானத்தையும், மனுஷ ஞானத்தையும், சுய ஞானத்தையும், மாம்ச ஞானத்தை நாம் பின்பற்றுவோமானால் முடிவு எப்படி இருக்காது? மகிமையில் இருக்காது. சொல்லுங்க, எங்க இருக்காது? மகிமையில் இருக்காது. நாம் ஏதோ இந்த உலகத்தில் வாழணும், சம்பாதிக்கணும், பேர் பெறணும், நம்ம பட்டம் படணும், நம்ம பணம் சம்பாதிக்கணும், செல்வந்தரலாக இருக்கணும்னு சொல்லி ஒரு உலக மனுஷன் போல வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது என்று நாம் மிக மிக தெளிவாக கடந்த வாரம் படித்தோம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருந்தால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உலகத்தில் எவ்வளோ பணக்காரனாக இருந்து, உலகத்தில் எவ்வளோ வெற்றி பெற்று, உலகத்தில் நான் எவ்வளவு உயர்ந்திருக்கிறேன்றது முக்கியம் அல்ல. உலக மனுஷன் கூட அதில் தேரலாம், உலக மனுஷன் கூட வெற்றி எடுக்கலாம். ஆனால் நமக்கும் உலகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டால், உலகம் இந்த உலகத்தோடு தன்னுடைய நோக்கங்களை, எண்ணங்களை, அவருடைய குறிக்கோள்களை முடித்து கொள்ளுகிறது. ஆனால் நமக்கோ ஒரு குறிக்கோள் இருக்கு, மகிமையில் நான் சேர வேண்டும். இந்த குறிக்கோள் உள்ளவங்க எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நான் மகிமையில சேரணும், நான் தேவனை சந்திக்கணும், அவருடைய வருகையில காணப்படணும். இதான் நம்முடைய நோக்கம். இந்த நோக்கம் நிறைவேற நம்ம ஆலோசனையோ, மாம்ச ஆலோசனையோ, உலக ஆலோசனையோ நம்ம எங்க கொண்டு போகாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவில மகிமையில என்னை சேர்த்து கொள்வீர். இந்த மகிமைக்கு கொண்டு சேர்க்கிற தேவ ஆலோசனையை குறித்து இன்றைக்கு கொஞ்சம் தொடர்ந்து கவனிக்க போகிறோம். இதை குறித்து நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் உடனே எனக்கு ஒரு பகுதியை, வேதத்தில் நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு அறிமுகமான ஒரு பகுதி, அந்த பகுதியை கர்த்தர் என்னுடைய மனதில் கொண்டு எப்படி ஒருவன்
இந்த மகிமைக்கு போகிறது, நித்தியத்துக்கு போறதை பற்றி இயேசுவினிடத்திலே வந்து ஆலோசனை கேட்டான் என்பதை பற்றி கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து ஒரு பாடத்தை நம்ம இதை கற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் வழி நடத்தினார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 22 வசனங்களை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இயேசு புறப்பட்டு வழியிலே போகும் பொழுது ஒருவன் இயேசுவுக்கு எதிராக ஓடி வந்து முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் என்ன செய்யணும், நித்திய ஜீவனை நித்திய வாழ்வு அடைகிறதுக்கு என்ன செய்யணும்? உடனே இயேசு சொல்லுகிறத பாருங்க, 19ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார், நீ விபச்சாரம் செய்யாம இரு, கொலை செய்யாம இரு, களவு செய்யாம இரு, பொய் சாட்சி சொல்லாம இரு, வஞ்சகம் செய்யாம இரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறல்லப்பா, அதெல்லாம் செய் அப்படின்னு சொல்றார். அப்பனா கற்பனைகளை செய்ன்னு சொல்றார். உடனே அந்த வாலிபன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இவைகளை எல்லாம் சிறு வயது முதல் என்ன செய்திருக்கிறேன்? சொல்லுங்க, என்னோட பேசுங்க. கை கொண்டிருக்கேன், சின்ன வயதில் இந்த இதெல்லாம் செய்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய கற்பனை எல்லாம் செய்கிறேன். அப்படியா அப்படின்னு உடனே இயேசு 21ஆம் வசனத்தில் நிறுத்தாம அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்குப்பா, நித்திய ஜீவனை போறதுக்கு, மகிமையை போய் சேர்றதுக்கு நீ கேட்டிய ஆலோசனை, அதுல ஒரு குறைவு இருக்கு. என்ன குறைவு என்றா, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். இந்த ஆலோசனை அவனுக்கு பிடிக்கல. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் மிகுந்த ஆஸ்திக்காரனா இருந்ததுனால இந்த வார்த்தையை கேட்ட உடனே மனம் அடிவடைந்து துக்கத்தோட போயிட்டான்னு போட்டிருக்கு. ஏன்னா அவன் எதிர்பார்த்த ஒரு ஆலோசனையே வேற, அவன் வேற காரியம் கர்த்தர் சொல்லுவார்னு பார்த்தா, இவனுக்கு பிடிக்காத ஒரு ஆலோசனையை கர்த்தர் சொன்ன உடனே அவன் நித்தியம் கூட வேணாம், மகிமை கூட வேணாம், இந்த உலகத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் நான் சுகபோகமாக வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டான். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு யாரும் இந்த மாதிரி போயிடக்கூடாது. இந்த செய்தி கேட்டு முடிச்ச உடனே துக்கத்தோட எதுவும் வேணாம் பாஸ்டர், மகிமே வேணாம் அப்படின்னு போயிடக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? எது இல்லைனாலும் பரவாயில்ல, தேவனுடைய மகிமையை போய் நான் அடைய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தை போய் சேரணும், தேவனை நான் தரிசிக்கணும், பரலோகத்தில் போய் நான் சேரணும், நித்திய மகிமையில் நான் பங்குள்ளவனா இருக்கு, இதுவே நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம், அதனால ரொம்ப சாதாரணமாக உட்காந்துடாதீங்க. ஓ, இதெல்லாம் நம்ம படித்தது தான், தெரிஞ்சது தான் அப்படி நானும் அப்படி தான் நினச்ச ஆரம்பித்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தின போது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நல்லா கவனிங்க, இங்கே கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்குறார். எதற்குன்னு கேட்டால், எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்றது, நித்திய ஜீவன் எப்படி சுதந்திரிக்கிறது, மகிமைக்கு போய் எப்படி சேர்றது. அவர் சொன்ன 2 பகுதிகளை 2 தலைப்பின் கீழே கொண்டு வரலாம். ஆனால் இந்த 2 தலைப்பிலையும் ஒரு வார்த்தை பொதுவாக இருக்கும். நீங்க அதை கவனிங்க. இப்போ முதலாவது அவர் சொல்லுகிறார், நீ கற்பனைகளை என்ன பண்ணு, கைக்கொள். கற்பனைகள் எல்லாம் கைக்கொள். அதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உபாகமம் 11:1, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்ளுவாயாக. திரும்ப வாசிக்கலாமா? எதெல்லாம் கை கொள்ளணும்? அவருடைய பிரமாணம், அவருடைய கட்டளை, அவருடைய நியாயங்கள், அவருடைய கற்பனைகளை எப்பொழுது என்ன செய்யணும்? கை கொள்ளணும். இதை கை கொள்றதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? வாசிங்க, முதல் பகுதி என்னது? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. இயேசுவின் மகிமைக்கு போகணும், நித்திய ஜீவனுக்கு போகணும்னு சொன்னவனுக்கு அவர் முதலாவது சொன்ன ஆலோசனை என்னன்னா, இங்க பாருப்பா, நீ தேவன்ல அன்பு கூறு. யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய கற்பனைகளை ஒருவன் கை கொள்வதற்கு அவனுக்கு அவசியமான ஒரு காரியம் உண்டானா அது என்ன தெரியுமா? என்னது? அன்பு. தேவன் மேல் உள்ள அன்பு. 1 யோவான் 5:3, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள்
பாரமானவைகள் அல்ல. அப்போ ஒரு மனுஷன் கற்பனை கை கொள்ளுகிறான் அப்படின்னா அவன் அர்த்தம் என்னன்னா, அவன் தேவன் மேல் அன்பா இருக்கிறான். தேவன் மேல் ஒருவன் அன்பா இருக்கிறான்னா நிச்சயமா என்ன செய்வான்? கற்பனைகளை கை கொள்ளுவான். அப்போ ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், மகிமைக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, முதலாவது அவன் யார் மேல் அன்புள்ளவனா இருக்கணும்? சத்தமா சொல்லணும், தேவன் மேல் அன்புள்ளவனா இருக்கணும். தேவன் மேல் அன்புள்ளவனா இருந்தா கற்பனைகளை கை கொள்ளுவான். அவன் கற்பனைகளை கை கொள்ளுவானால் நிச்சயமாக நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான். இது முதல் பகுதி. ஆனா ஆண்டவர் அதோடு நிறுத்தல. இந்த மனுஷன் சொல்லுகிறான், இந்த கற்பனையெல்லாம் நான் கை கொண்டுட்டேன் அப்படின்ன உடனே இயேசு உடனே அடுத்த பகுதிக்கு போறாரு. அப்ப சொல்றாரு, நித்திய ஜீவனுக்கு தானப்பா போனோம், தேவன் அன்பு கூர்ந்துட்ட, நீ கத்துற கற்பனைகள்லாம் கை கொண்டுட்ட. இப்ப என்ன பண்ணுன்னா, உனக்குள்ளது எல்லாவற்றையும் என்ன பண்ணிரு, விட்டுட்டு என்ன பண்ணு, தரித்திரருக்கு கொடு அப்படின்றார். ஏங்க இந்த வார்த்தையை சொன்னாரு? ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? அது ரெண்டாவது பகுதி. என்ன தெரியுமா? நீ தேவன்ல அன்பு கூர்ந்தால் மாத்திரம் போதாது, ரெண்டாவது உன்னை நேசிக்கிறது போல நீ என்ன பண்ணணும்? பிறனிலேயும் அன்பு கூற வேண்டும். அப்போ தேவனுடைய நித்தியத்துக்கு போகும் ஆலோசனை என்பது இரண்டு பகுதி உள்ளது. முதலாவது எழுதுங்க. முதலாவது கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுதலாகிய தேவன் மேல் உள்ள அன்பு. எழுதுங்க. கற்பனைகளை கை கொள்ளுதலாகிய தேவனிடத்தில் அன்பாயிருப்பது. இது முதல் பகுதி, நித்திய ஜீவனுக்கு போற ஆலோசனை. உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தும், மகிமையில சேர்த்துக் கொள்ளணும்னா கர்த்தர் சொல்லுவார், என்னை நேசிச்சு என் கற்பனைகளை கை கொள்ளுப்பா, அப்பதான் நீ எங்க போவ? மகிமைக்கு வருவ. ரெண்டாவது பகுதி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் சேர வேண்டுமானா உன்னுடைய அயலானை நேசித்து அவனுக்கு நன்மை செய். உன்னுடைய அயலானை, உன்னுடைய மற்றவனை, உன் சக மனிதனை நேசித்து அவனுக்கு என்ன செய்யினா நன்மை செய், அவனுக்கு கொடு என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதில் உள்ள முக்கியமான சத்தியம் என்னவென்றால், ஒருவன் மகிமைக்கு போய் சேர வேண்டுமா, தேவன் கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, நீ அன்புள்ளவனா இரு. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? அன்புள்ளவர்களா இருக்கணும். தேவனிடத்தில் அன்பு, மனுஷனிடத்துல அன்பு. 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பா இருக்கிறது போல நாமும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். தேவனையும் அன்பு கூறணும், மனுஷனையும் அன்பு கூறணும். 1 கொரிந்தியர் 13 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷர் பாஷைகளை பேசலாம், தூதர் பாஷைகளை பேசினா, ஆனா அன்பு மட்டும் எனக்கு இராவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலமும் ஓசையிடுகிற கைத்தாளம் போல தான் இருப்பேன். 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் இருக்கலாம், சகல ரகசியங்களை சகல அறிவை நான் அறிஞ்சிருக்கலாம், மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருக்கலாம், ஆனா அன்பு எனக்கு இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. 3ஆம் வசனம், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணி கொடுத்துடலாம், என் சரீரத்தையே சுட்டு எரிக்க கொடுத்துடலாம், ஆனா அன்பு மட்டும் இல்லைன்னா எனக்கு பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லைன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலையும் பிரயோஜனம் இல்லை, நான் பரலோகத்துக்கு போய் சேரக்கும் அது பிரயோஜனம் கிடையாது. அப்போ நான் பரலோகத்துக்கு போய் சேரணும், நான் மகிமையில போய் சேரணும்னா தேவ ஆலோசனை எப்படி வருதுன்னு கேட்டா, அன்புள்ளவனாயிரு, அன்புள்ளவனாயிரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதைதான் நீங்கள் 1 யோவான் 4:17 திருப்பி பாருங்க, தயவு செய்து பாருங்க. 1 யோவான் 4:17 வாசிக்கும் போது, நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. இன்னொரு முறை வாசிங்க. நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருப்பதற்காக அன்பு நம்மிடத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அன்பு இல்லாம தேவ மகிமைக்கு போக முடியாது. அன்பு இல்லாம நாம நியாய தீர்ப்பு நாள்ல தைரியமா தேவனுக்கு முன்பாக என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. ஏனென்றால் தேவன் எப்படி இருக்கிறார்னா அன்பாகவே இருக்கிறார். நாம் அன்றைக்கு அவரை பார்க்கிறது மாத்திரம் அல்ல, அவரை போலவே நம்ம மாற போறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்க போறோம். அப்போ அவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டா,
அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. நல்லா கவனிங்க. இப்போ இன்றைக்கு கவனிங்க. இன்றைக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தான் இன்றைக்கி உங்களோட பேசணும்னு விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே நடத்துகிறார். நான் இன்றைக்கி இந்த மாதமே என்னன்னு தெரியல, ஆரம்பித்ததுலேருந்து நம்ம சபை விசேஷமாக வாலிபர்கள், இன்றைக்கி உலகத்தில் வேலைக்கு போகிறவங்க, இவங்க எப்படி தங்களை இந்த உலக வாழ்க்கையில் ஆயத்தமாக வைத்து தங்களை பக்குவப்படுத்தி கொண்டு அவங்க உலகத்திலையும் வாழ்ந்து அதே நேரத்தில் மகிமைக்கும் போகிறதுக்கு ஆயத்தமாக வழி என்ன என்பதை கர்த்தர் வார வாரம் சபைக்கு போயிச்சிட்டு இருக்கார். கவனிங்க. அதை இந்த அன்பு அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு தெரியாத ஆளே இல்லை. உலகம் இந்த அன்பை பற்றி ரொம்ப பேசுது. அதாவது இதுதான் இன்னைக்கு சினிமாவுக்கே ஆதாரமான வார்த்தையாக இருக்கு. இந்த அன்புன்ற வார்த்தை இல்லைன்னா சினிமாவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? இந்த அன்பை பல விதங்களில் உலகம் விளக்குது, அதை பேசுது, அதுக்கு பல வார்த்தைகள் கொடுக்குது. காதல் அப்படின்லாம் பேசி அதை அன்பு அன்பு அன்புன்னு எங்கே பார்த்தாலும் ஒரே அன்பு தான் அப்படின்றது ரொம்ப நிறைய பேருக்கு வாலிப வயசு வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாதனையே என்னன்னா அன்பு தான். அன்பு அன்பு அன்புன்னு இது எப்போ பார்த்தாலும் பேசுகிறாங்க. நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் 5வது படிக்கிற பையன் 3வது படிக்கிற பிள்ளைக்கு லெட்டர் கொடுத்தானா, அதை டீச்சர் பிடிச்சிட்டாங்க. லெட்டரை வாங்கி திறந்து பார்த்தா எழுதியிருந்தானா, நான் உன்னை கதலிக்கிறேன் அப்படின்னு. ஒரு 5வது வயசுலேயே கதலிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் இல்லையா? அப்போ இது சின்ன வயதுலேருந்து இந்த அன்பு அன்பு. இப்போ இந்த புதுசாக இப்போ நம்ம ஒரு யுகத்தில் போயிருக்கோம். அது என்னென்னா இந்த மொபைல் யுகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதில் நீங்கள் வாட்ஸ்அப் போனீங்கன்னா அது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஹார்ட் சிம்பிள்னு ஒன்று தனியாக ஒரு ஈமோஜியே ஒன்று இருக்குது. நான் நினச்சேன் இது ஒன்று தான் போல இருக்குன்னு நினச்சேன். ஒரு நாள் எதிர்ச்சியாக பார்க்குறேன், ரெட்டில் ஒரு ஹார்ட் இருக்குது, அப்புறமா ப்ளூவில் வேறு ஹார்ட் இருக்குது. இது எனக்கு புரியலை. என்னடா எதுக்கு ரெட்டு அனுப்புறது, எதுக்கு ப்ளூ அனுப்புறதுன்னு எனக்கு புரியலை. எதுக்கு வண்ண வண்ணமாக ஹார்ட் வச்சுருக்கான், இதுக்கு என்ன செய்தி இதுக்கு பின்னாடி இருக்குது. இந்த செய்தி எடுக்கிறக்கா உட்காந்து படித்து பார்த்தேன் என்னென்ன கலர்லலாம் ஹார்ட் இருக்குது. அப்போ ஈமோஜியை போய் தேடினா அதில் 9 கலரில் ஹார்ட் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியலையா தெரியல, இன்றைக்கே சொல்லி கொடுத்த மாதிரி ஆகி போச்சான்னு தெரியல. 9 கலரில் ஹார்ட் வச்சுருக்காங்களாம். அது ஈமோஜி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அது ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு சிம்பலிசம் இருக்கான். அப்படி பார்த்துருக்காங்க. அது ரெட் கலரில் ஹார்ட் இருந்தால் அது அஃபெக்ஷன், ஸ்ட்ராங் இமோஷன் அர்த்தமா, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டது அப்படின்னு அர்த்தமா ரெட்னா. ஆரஞ்சில் ஹார்ட் இருக்கான், அது ஃப்ரெண்ட்ஷிப்பான். அதுக்கப்புறமா எல்லோவில் ஒரு ஹார்ட் இருக்கான், அது ஹாப்பினஸ், ஜாய், மகிழ்ச்சிக்கு அடையாளமா. அதுமா பச்சை கலரில் ஒரு ஹார்ட் இருக்குது, அது வளர்ச்சிக்கு அடையாளமா. இது எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, எந்த வேதத்துலேருந்து வந்துச்சு தெரியல. அம்மா ப்ளூ கலரில் ஒரு ஹார்ட் இருக்குது. இந்த ப்ளூ கலர் ஹார்ட் ட்ரஸ்டாக, லாயல்ட்டி, அதாவது உண்மையாக இருக்கிறது அப்படின்னு, நம்பிக்கை அப்படின்றத சொல்லுதான். அப்புறமா பர்பிள் கலரில் ஒரு ஹார்ட் இருக்கான், அது ஸ்பிரிச்சுவாலிட்டியாம். இது எங்கன்னே புரியலை இது. அதுக்குமா ப்ரௌன் கலரில் ஒரு ஈமோஜி இருக்குது, அது என்னன்னா ஸ்டெபிலிட்டியா, அம்மா ஏர்த்லினஸ்ஸாம், அதுக்கு ஒரு ஹார்ட். அதுக்கப்புறமா கருப்பு கலரில் ஒரு ஹார்ட் இருக்கான். இந்த கருப்பு கலர் ஹார்ட் துக்கம்னு அர்த்தமா. அதுக்கப்புறமா வெள்ளை கலர் ஹார்ட் இருக்கான், அது சமாதானம், தூய்மை அப்படின்னு அர்த்தமா. போதுமான்னு யோசித்தேன் நான். 9 வகையா ஹார்ட்டை போட்டு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கலரு, அதுக்கு ஒரு மீனிங்கு எல்லாம் கொடுத்து உலகம் இப்படி லவ்வை எப்படி எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்றதுக்கு அவங்க சொல்கிறாங்க. இது இல்லாமல் ஈமோஜியில் இன்னொரு 10 ஹார்ட் இருக்குது. அது தனி கேட்டகரி. அது உடஞ்சு போன ஹார்ட்டு, ஆச்சரியப்படுற ஹார்ட்டு, 2 ஹார்ட் ஒன்னா சேர்ந்து, இதெல்லாம் வேணாம், இது போடாதப்பா, இதெல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு 10 ஹார்ட் வேற தனியா இருக்கு. அதை வர பார்த்தேன் நான், எல்லாம் நோட்ஸ்ல எழுதி வச்சேன். இதெல்லாம் இப்படியெல்லாம் ஹார்ட்டை கண்டுபிடிச்சு இது ஒரு 10 மொத்தமாக சேர்த்த ஒரு 19 சிம்பிள் உட்காந்து வரைஞ்சிருக்காம பாருங்க, வேலை மண்ணை கட்டு. இதெல்லாம் உட்காந்து ஹார்ட்டெல்லாம் போட்டு போட்டு போட்டு, ஐயோ லவ் லவ் லவ், எப்போ பார்த்தாலும் லவ் தான் இப்போ பேச்சு. பாட்டை எடுத்துக்கிட்டா 99% பாட்டு எதை பற்றி தான்? அன்பு பற்றி தான். எங்கே பார்த்தாலும் அன்பு பெருகி கிடக்கு, எல்லார் வாயிலையும் அன்பு தான். அன்பு தான் பெரிய ஒரு டாப்பிக்காக இன்றைக்கி உலகம் பேசப்படுது. அப்போ நம்ம நினச்சிடக்கூடாது, ஓஹோ நம்ம நிறைய வாட்ஸ்அப்பில், நம்ம இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் ஹாட்டாக போட்டோன்னா பரலவங்க போயிடலாம்.
ஒரே ஐ லவ் யூன்னு எல்லாத்தையும் ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருந்தா பரலோகம் போயிடலாம்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா பைபிளில் போட்டிருக்குல்ல, அன்பு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, நித்தியத்துக்கு போகவே முடியாது. அதனால பாஸ்டர் இதுக்கு தான் பாஸ்டர் வசனம் தேடிக்கிட்டு இருந்தேன், நான் பண்ணுற தப்போ சரியோன்னு தெரியல எனக்கு. கரெக்டாக சொல்லியிருக்கீங்க பாஸ்டர், நீ மனுஷன்ட்டு அன்பு கூர்ந்தால் தான் எங்கே போக முடியும், நித்திய ஜீவனுக்கு போக முடியும்னு சொல்லிட்டீங்க பாஸ்டர். அப்போ நான் செஞ்சது சரிதான், இன்றைக்கே கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவசரப்பட்டு ஓடிடாத, செய்தி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இதில் முக்கியமான சத்தியங்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுதுன்னா, எல்லாத்தையுமே அன்பு அன்பு அன்புன்னு பேசி எல்லா உணர்ச்சிகள், மனசில் இருக்க ஆசைகள் எல்லாத்தையுமே இந்த அன்புக்குள்ளே கொண்டு எப்படியாவது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுது. லவ், த வேர்ட் லவ் இஸ் யூஸ் இன்டிஸ்கிரிமினேட்லி, எந்த பாகுபாடுமே இல்லாமல், வரையறையே இல்லாமல் இந்த அன்புன்ற வார்த்தை எல்லா இடத்துலையும் பொதுவாக அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எனக்கு காலையில் திடீர்னு ஞாபகம் வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட், நான் ரொம்ப சின்னதில் படித்த ஸ்டேட்மெண்ட், பட் இட் கேம் டு மை மைண்ட் இன்னைக்கு காலையில். அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது, அது என்னென்னா, ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். அதாவது அன்பு விஷயத்திலையும் சரி, சண்டை போடுற விஷயத்திலையும் சரி, யுத்தத்திலையும் சரி, எதை செஞ்சாலுமே அது சரிதான். இது பைபிள் இல்லை, திருப்பி சொல்லிடுறேன், இதை மட்டும் கட் பண்ணி எடுத்து பாஸ்ட் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடாத. ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். அன்பு காரியங்களிலையும் சரி, அன்புக்கு அடுத்த காரியமாக இருந்தாலும், யுத்தத்திற்கு அடுத்த காரியமாக இருந்தாலும், எதை செய்தாலும் அது நியாயம்தான் அப்படின்றது உலகத்தில் சொல்லப்படுகிற ஒரு பொதுவான ஒரு அடைமொழி. அதாவது அர்த்தம் என்னன்னா, ஒருத்தங்க அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க செய்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. அதே போல் சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னா யுத்தத்தில் கூட எது சரி எது தப்புன்னெலாம் இதெல்லாம் நிதானிக்கவே முடியாது. எது நடக்குதோ நடக்கும், எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், கரெக்டுன்னு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு உலகம் ஒரு சட்டம் சொல்லுது. ஆனால் பைபிள் அப்படி நமக்கு சொல்லலை. நீ எதை வேணால் நேசிக்கலாம், எப்படி வேணால் நேசிக்கலாம், என்ன அன்பு வேணால் உனக்குள்ளே இருக்கலாம், நீயே அன்புக்கு ஒரு இலக்கணத்தை நீ அமைத்துக்கோ, அன்புக்கு நீயே ஒரு காரணத்தை கண்டுபிடி, அன்புக்கு நீயே ஒரு அர்த்தத்தை நீ கண்டுபிடி, நீ என்ன செஞ்சாலும், நீ அன்பினால் எதை செஞ்சினாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லவே இல்லை. 1 யோவான் 3:18 பாருங்க. 1 யோவான் 3:18, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்போ எப்படி அன்பு கூறக்கூடாதுன்னு கூட பைபிள் சொல்லுது. எப்படி கூறக்கூடாதா? வசனத்தினாலும் நாவினால் அன்பு கூறுறதில்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறணும் என்று பைபிள். அப்போ the Bible has set of rules even for matters regarding love. அன்பிற்கடுத்த காரியங்களிலேயும் எவ்விதமாய் அன்பு கூற வேண்டும், எப்படி அன்பு கூறக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது என்பதை மறந்து கொள்ளுங்க, மறந்து விடாதீங்க. அப்போ இந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டும், 2 வசனங்களை வாசித்துட்டு நான் தொடர்ந்து உள்ள சப்ஜெக்டுக்குள்ள போக விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வாசிக்கும் போது, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தது போல, ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே, சத்தமா சொல்லுங்க, நீங்களும் என்ன செய்யுங்க, அன்பிலே நடந்து கொள்ளுங்க. எப்படி நடந்து கொள்ளுங்கன்னா, தேவனை பின்பற்றி அன்பில் நடந்து கொள்ளுங்க. எல்லாம் திரும்ப சொல்லுங்க என்ன இடத்துல. அப்போ அன்பு எப்படி இருக்கக்கூடாதுன்னா, நம்ம இஷ்டப்படி இல்லை, தேவன் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதை போல நாமும் அன்பை பின்பற்றி போகணும். தேவன் அன்பு கூர்ந்தது போல, இதை நான் பின்னப்பாக விளக்குகிறேன். தேவனுடைய அன்பை பின்பற்றுகிறவர்களாய் மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஊற்றப்பட்டிருக்கு. அப்போ 2 வார்த்தை ரொம்ப முக்கியமாக எழுத வேண்டிய வார்த்தைகள். முதலாவது, தேவனை போல அன்பு கூற வேண்டும், எழுதுங்க.
we have to love like Christ. இயேசு கிறிஸ்துவை போல நாம அன்பு கூற வேண்டும். அவரே நமக்கு மாதிரி. எழுதிட்டீங்களா? ஆலயத்துக்கு வர்ற எல்லாரையுமே நான் உற்சாகப்படுத்துறேன். கையில் ஒரு நோட் புக் எடுத்துட்டு வாங்க, ஒரு பேனா எடுத்துட்டு வாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பேசுறேன்னு இப்போ உங்கள்கிட்ட கேட்டேன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இப்போ தெரியாது. தயவுசெய்து என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. நோட் புக் எடுத்துட்டு வாங்க, ஒரு பேனா எடுத்துட்டு வாங்க. நான் எதையோ சும்மா வளரிட்டு இல்லை. வசனங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் உள்ளது. இது ஒரு ஸ்டடி மாதிரி. அதனால தயவு செய்து ஒரு நோட் புக் பேனா இந்த வாரம் எடுத்துட்டு வரலன்னா பரவாயில்ல, அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக எடுத்துட்டு வரணும். ஒரு நோட் புக் பேனா, வசனம் எழுதணும், நோட்ஸை எழுதிட்டே இருக்கணும். உங்களுக்காக நீங்கள் எப்படி புரிந்து கொள்றீங்கன்றதை நீங்கள் எழுதி டாக்குமெண்ட் பண்ணணும், ஜேர்னல் பண்ணணும். அது நீங்கள் வீட்டுக்கு போய் சாயங்கால நேரத்தில் உட்காந்து திரும்ப ஒரு முறை வாசித்து பார்க்கணும். இன்னைக்கு பாஸ்டர் என்ன போதிச்சாங்க, நம்மளுக்கு எதை பற்றி பேசுனாங்க, என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது எப்படி எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, இதில் நான் மாற வேண்டியது என்ன, கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா பிசாசுக்கு இடம் கொடுப்பீங்க. என்ன மாதிரி அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதனால் பாடம் எடுக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு கல்லூரிக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ஒரு புக்கோட போகிறானோ, எப்படி ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு ஸ்கூலுக்கு கையில் ஒரு பெரிய பேக்கை தூக்கிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு புக் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்படி போகணும். நான் 66 புஸ்தகத்துக்கு ஒரு புக்கு தூக்கிட்டு வாங்க நான் சொல்லலை. மொத்த பைபிளுக்கு சேர்த்து என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு புக் எடுத்துட்டு வாங்க. அது ஒன்றும் கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு பிள்ளைக்கு முதுகில் 10 கிலோ மூட்டையை தூக்கி போயிட்டு வா, இப்படி தான் நீ பாடுபட்டு தான் படிக்கணும்னு அனுப்பி விடுறோம். நம்ம சர்ச்சுக்கு வரும்போது கையில் ஒரு நோட் புக், ஒரு பேனா கண்டிப்பாக, என்ன சத்தம் வர மாட்டேங்குது, எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வராத இன்றைக்கு செய்த பாவத்தை கர்த்தர் மன்னிப்பாராக. அடுத்த வாரத்துலேருந்து மன்னிப்பு கிடையாது. என்ன, அடுத்த வாரம் கண்டிப்பாக எல்லோரும் புக் எடுத்துகிட்டு வரணும், நோட் புக் எடுத்துகிட்டு வரணும், நோட்ஸ் எடுக்கணும். அப்படி எடுத்து பழகுங்க, கற்றுக்கொள்வீங்க. நிறைய காரியங்கள் நீங்கள் சேமிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கர்த்தருடைய நாம மகிமைப்படாது. முதலாவது என்ன சொன்னேன், எப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல அல்லது தேவனை போல அன்பு கூறணும். ரெண்டாவது என்ன எழுதணும்னா, தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படணும். எழுதுங்க, தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படணும். நாம் பெற்ற பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கு. அப்போ முதலாவது you have to love like Christ. Number 2, you need to have the love of Christ, or you have to love like God. தேவனை போல அன்பு கூற வேண்டும். ரெண்டாவது, தேவனுடைய அன்பே நமக்குள்ளே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் அன்புள்ளவர்களாக இருப்பா, தேவனிடத்தில் அன்புள்ளவனாக இரு, மனுஷனிடத்திலே அன்புள்ளவனாக இரு. அப்பொழுது நீ என்ன செய்வாய் என்றால், மகிமைக்கு வருவ, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொன்ன ஆலோசனையை நம்ம நிறைவேற்ற வேண்டுமானா, ஒரு மாமிச அன்போ, உலகம் கொடுக்கிற அன்போ, அல்லது நாம வழியில் நாம கற்றுக்கொண்ட அன்போ, இந்த அன்பு நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது. திரும்பவும் சொல்கிறேன், மாமிச அன்பு, உலகம் கற்றுக் கொடுக்கிற அன்பு, உலகத்தில் உள்ள அன்பு நம்ம எங்கே கொண்டு போகாது, பரலோகத்துக்கு கொண்டு போகாது. எந்த அன்பினால் நிரப்பப்பட்டால் நம்ம பரலோகம் போக முடியும்னா, தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படும் போது, தேவனை போலவே நாம் அன்பு கூறும்போது, அந்த அன்பு எங்கே கொண்டு போகும் அப்படின்னா பரலோகத்துக்கு கொண்டு போகிறோம். ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய அன்பு மனுஷ அன்பை போல ஒரு அன்பா? தேவன் எதிர்பார்க்கிற அன்பு மனுஷ அன்பை போல உள்ளதா? இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இப்போ உலகம் கொடுக்கிற அன்பு நமக்கு போதும். உலகம் கொடுக்கிற அன்பு ரொம்ப நல்ல அன்பு, இதற்கு மிஞ்சி ஒரு அன்பு இல்லை. சினிமா பாட்டில் கேட்குற அன்பு, அல்லது சினிமாவில் வந்து இன்றைக்கு படைக்கப்படுகிற அல்லது காட்சிப்படுத்தப்படுகிற அவங்க விளக்குற ஒரு அன்பு தான் நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். அப்படின்னா பரிசுத்த ஆவியினால இன்னொரு அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உலக மனுஷன் எல்லாமே அன்புல மயங்கி போய் தான் கிடக்கான் இல்லை? தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தேர் லவ் சிக்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே அன்பு தான். சில பேர் இன்னும் அன்பு நம்மளை யாரும் கூற மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த அன்பை உலகம் கற்றுக் கொடுக்குது, சொல்லிக் கொடுக்குது, இதை ஆதரிக்குது, என்கரேஜ் பண்ணுது. இந்த அன்பு போதாதா? அப்போ இதுக்கு தனியாக பரிசுத்த ஆவியினுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படணும். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு எதுக்கு ஊற்றப்படணும்? தேவனை போல் அன்பு கூறுன்னு ஏன் சொல்லப்படணும்? இந்த அன்பு போதாதா?
ஏன் அது சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த உலகம் அன்பு என்று சொல்லுகிறது பரலோகத்தில் கொண்டு போய் நம்மை சேர்க்காது. ஏனென்றால் தேவனுடைய அன்பு விசேஷமானது, தேவனுடைய அன்பு வித்தியாசமானது. அதனுடைய தரம், அதனுடைய விளக்கம், அதனுடைய தன்மை உலகம் கொடுக்க முடியாத ஒரு அன்பு. ஹல்லேலூயா. சரி, அப்போ நம்ம தேவனுடைய மகிமையில கொண்டு போய் நம்மை சேர்க்கிற ஒரு அன்பினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஒரு முறை ஒரு வாலிபர் கூட்டம் நம்ம சர்ச்சில் தான். நான் முன்னால் நான் அப்பா இருந்தபோது, அப்பா 2 வாரம் பேசிடுவாங்க. நான் 2 வாரம் டீன்ஸில் அல்லது யூத்தில் போயிட்டு நான் உட்காந்து ஊழியம் செய்கிறது எனக்கு வழக்கமாக இருந்தது. அப்போது இந்த டீன்ஸில் யூத்துக்கெலாம் போகும்போது கொஸ்டின் ஆன்சர் செஷன் பொதுவாக நான் அட்டன் பண்ணுவேன். அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம். அதில் ஒரு நாள் ஒரு யூத் செஷனில் கேள்வி வருது, லவ் பண்ணலாமா? என்னவா? லவ் பண்ணலாமா? என் பதில் என்ன வந்துச்சு தெரியுமா? கண்டிப்பாக லவ் தான்ப்பா பண்ணணும், யாரையும் வெறுத்துடக்கூடாது, யார் மேலேயும் விரோதம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்து ஒரு விளக்கத்துக்கு கொண்டு போய் கொஞ்சம் சிரிப்போடும் சிந்திக்கவும் அந்த பிள்ளைகளை நான் வழி நடத்தினேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம எல்லாருக்குமே அன்பு தேவை, அன்பு இல்லாமல் நம்ம இருக்கவே கூடாது. ஆனால் எப்படிப்பட்ட அன்பு இருக்குன்றதுதான் முக்கியம். இது எப்படி நான் இப்படி விளக்கலாம்? நமக்கு காசுலாம் நமக்கு தேவை. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு பணம் வேணுன்றவங்கெல்லாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. பயப்படாதீங்க, ஏதோ கேட்ட போறோம்னு பயந்துடாதீங்க. உலகத்தில் நம்ம உயிர் வாழ்றதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் ஆமைன்னு சொல்லுங்க. ஆமாம், உங்களுக்கு வேணும், எனக்கு வேணும், எல்லாருக்கும் வேணும். பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது இல்லையா? பணம் வேணும். ஆனால் கேள்வி என்னன்னா, இந்த பணம் எந்த பணம்? பிட் பாக்கெட் அடித்த பணம் எல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை. சகை வீட்டுக்கு இயேசு போனார். உள்ளே போனவனே வாசல்ல நின்று சொன்னா, அநியாயமாய் நான் ஏதாவது வாங்கினது உண்டானா நாளை தனியாக திருப்பி கொடுத்துட்றேன், என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுத்துட்றேன். அப்போ அவருக்கு இவரும் பணம் வச்சிருந்தாரு. இயேசு கூட யூதாஸ் பணப்பையை சுமக்கிறவனாக தான் இருந்தான். அதனால இயேசுவுக்கும் பணம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இந்த சகை வச்சிருந்த பணம் எப்படிப்பட்ட பணம்னா அநியாயமாக வாங்கின பணம். யூதாஸ் 3.5 வருஷம் இயேசுவோடு சுற்றி கொண்டிருக்கும் போது பணப்பையை சுமக்கிறவனாக இருந்தான்னு போட்டிருக்கு. இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால், இயேசுவோடு கூட பயணித்து சில ஸ்திரீகள், சலோமே, மரியாள், மகதலேனா மரியாள், இவங்க எல்லாம் தங்களுடைய ஆஸ்திகளிலிருந்து, சூசன்னாள், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுத்தாங்க. அந்த காணிக்கை பணத்தை இந்த மனுஷன் சுமத்துட்டு இருந்தான். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாள் பிசாசு அவனுக்குள்ள புகுந்தான். எப்போன்னு கேட்டால், இயேசுவை காட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சம்மதிச்சு 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியர்கிட்ட வாங்கினான். இதுவும் பணம் தான், ஆனால் இது நல்ல பணம் இல்லை. இதெல்லாம் ஏன் சொன்னேன் அப்படின்னா, எல்லாமே ஒரே அன்பு தான் சொல்லிட முடியாது. இப்போ உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம். அப்போ எல்லா பணத்தையும் ஒரே நல்ல பணம் நம்ம சொல்ல முடியாதது போல, இருதயத்தில் எழும்புற எல்லா அன்புமே நல்ல அன்பு இல்லை. சில அன்பு நம்ம உள்ளத்தை நிரப்புமானா நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். அதனால நான் அன்புள்ளவனாக இருக்க வேண்டியது அவசியம். எதற்கென்றா தேவனுடைய ராஜ்யத்தை போய் சேர்றதுக்கு. அதான் கர்த்தருடைய ஆலோசனை. அன்புள்ளவனாக இரு. நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமாப்பா, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுமா, தேவனையும் நேசி, மனுஷனையும் நேசி. ஆனால் அந்த அன்பு எப்படி இருக்கணும்? தேவன் விரும்புகிற, தேவன் அங்கீகரிக்கிற அன்பு எப்படிப்பட்டது? 3 காரியம் அன்றைக்கு கவனிக்க போகிறோம். 3 qualities of godly love. தெய்வீக அன்பினுடைய 3 குணாதிசயங்கள். எழுதுங்க. தெய்வீக அன்பின் 3 குணநலங்கள். தெய்வீக அன்பின் 3 குணநலன்கள். 3 qualities of godly love. முதலாவது 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனம். 1 தீமோத்தேயு 1:5.
கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. எல்லாரும் சேர்ந்து வாசிங்களா பார்ப்போம். சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. இங்க ஒரு அன்பு பிறக்குதான், அல்லது அன்பு எழும்புது, அன்பு தோன்றுது, அன்பு உருவாகுதுன்னு போட்டு. எங்கிருந்து இந்த அன்பு உருவாச்சு அப்படின்னு கேட்டா, சுத்தமான இருதயத்தில் உருவாகிற அன்புன்னு ஒன்று இருக்கான், நல்ல மனசாட்சியிலிருந்து உருவாகிற அன்புன்னு இருக்கான், மூன்றாவது மாயம் இல்லாம மாய்மாலம் இல்லாம எழும்புற ஒரு இடத்திலிருந்து வர்ற அன்புன்னு ஒன்று இருக்கான். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா நான் இப்படி கொடுத்தேன்: godly love or love must not lose its saintliness. உண்மையான அன்பு என்று ஒன்று இருக்குமானால், அல்லது நம்மை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அன்பு இருக்குமானால், அந்த அன்பு பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது. எழுதுங்க. பரிசுத்தத்தை இழக்காத ஒரு அன்பு தான் நம்மை மகிமையில கொண்டு போய் சேர்க்கிற வரும், நல்ல மனசாட்சியிலிருந்து வரும், மாயமற்ற விசுவாசத்திலிருந்து இந்த அன்பு பிறக்கும். நாம அன்பு 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 அன்புன்னு பேசுறோம், நம்ம இருதயத்தில் அன்பு இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம், நம்ம எல்லாம் அன்புள்ளவர்கள் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, என் இருதயத்தில் நிறைத்திருக்கிற அன்பு சுத்தமான அன்பா, பரிசுத்தத்தினால எழும்பின ஒரு அன்பா, கரையற்ற மாயமற்ற மாய்மாலம் இல்லாத ஒரு அன்பா? கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. எபேசியர் 1:4 சொல்கிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அன்புல என்ன இருக்கணும்னா, பரிசுத்தமா இருக்கணுமா, குற்றம் இல்லாம இருக்கணும். அன்பு பரிசுத்தமா இருக்கணும், குற்றம் இல்லாமல் இருக்கணும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தில் ரொம்ப அன்புன்னு பேசுகிறாங்க. ஆனால் அநேக விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அந்த அன்பில் எது இல்லைன்னு கேட்டால், பரிசுத்தமும் இல்லை, குற்றமற்ற வாழ்க்கையும் கிடையாது. ஆனால் அதற்கு பதிலாக குற்ற மனசாட்சியோடும் அநேக பாவங்களோடும் நிறைந்த ஒரு அன்பாக, அல்லது கரைபட்ட ஒரு அன்பாக தான் இன்றைக்கு அன்பு பொதுவாக பிரபலமாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கு. இதை நீங்கள் 2 தீமோத்தேயு 3:6-7 வசனங்களை வாசிக்கும் போது, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளையோட வீட்டில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராமல் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், பற்பல இச்சைகளால் இழுக்கப்படுவாங்க. அப்போ அன்பு என்பது தேவன் அங்கீகரிக்கிற ஒரு அன்பு பரிசுத்தமாக இருக்கும், குற்றமற்றதாக இருக்கும். ஆனால் சில பேர் அன்புன்னு நினச்சிட்டு எதுக்கு பின்னாடி போயிடலாம் அப்படின்னா, இச்சைகளுக்கு பின்பாக போயிடலாம். இச்சை என்பது தேவனிடத்திலிருந்து உண்டானதல்ல, அது மாம்சத்திலிருந்து எழும்புறது. இச்சை என்பது பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துறது இல்லை, அது பாவத்துக்கு நேராக நடத்தி ஒரு மனுஷனை மாம்சத்திற்கு ஏதுவான துணிகரமான தவறுகளை செய்வதற்கு அவனை கொண்டு வருகிறது தான் என்னன்னு கேட்டால் அன்பு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உலகம் பாவத்தை பாவம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. பாவம்னா என்ன சார், குற்றம்னா என்ன சார், தவறுனா என்ன சார், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அன்போடு நீங்கள் செய்தீங்கன்னா அது என்னது தான், அது நல்லது அப்படின்னு உலகம் இன்னைக்கு அனுமதிக்குது, அதை ஏற்றுக்கொள்ளுது. அன்பு இருந்தால் போதும் சார், அன்பு தான் எல்லாமே. அதுக்கு சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, அன்பு திரளான பாவங்களை என்ன பண்ணிடுமா, மூடிடுமா. இதுக்கு ஒரு வசனம் எடுத்துட்டு, அப்போ நம்ம என்ன வேணாலும் செஞ்சாலும் அன்பினால என்ன பண்ணிடலான்னா கெட்டதை கூட நல்லதா மாற்றிடலாம். இது எப்படி இருக்குன்னா, இந்த விளக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னால், சார் லவ்னு ஸ்டிக்கர் ஒட்டினா போதும் சார், உள்ள விஷமாக இருந்தால் கூட அது தேனாக மாறிடும் சார். ஒத்துக்குவீங்களா? விஷ பாட்டிலை கொண்டு மேலே லவ் 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 நான் சொன்ன 9 ஸ்டிக்கரையும் ஒட்டி கலர் கலராக ஹார்ட் ஒட்டின உடனே உள்ளே இருக்கிற விஷம் தேனாக மாறிடுமா?
மாறாது. அதே போல மாம்ச இச்சையை உள்ள வச்சுக்கிட்டு நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்றதுனால அந்த இச்சை அன்பாக மாறாது. அந்த அன்பு எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமா இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும், தேவ பயத்தோடு கூடியதா இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்தில் பல அக்கிரமங்கள் ஒழுக்க கேடுகள் நடக்கும்போது அவர் கொடுக்கிற ஒரு சாந்து பூச்சி என்னன்னு கேட்டா, ஐ ஃபெல் இன் லவ், அன்புல விழுந்துட்டேன், காதல் வயப்பட்டேன் அப்படின்றாங்க. எப்பா, நீ அன்புல விழக்கூடாது, அன்புல நிக்கணும், நீனு அன்புல மயங்கக்கூடாது, நீ அன்புல தெளிவா இருக்கணும். நீ செய்யறத நியாயமா செய்யறனா, நீதியா செய்யறனா, பரிசுத்தமா செய்யறனா, இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பாருங்க, நல்ல கவனிங்க, தயவுசெய்து என்ன கவனிங்க. இன்னைக்கு கட்டுப்பாடற்ற ஒரு உறவுக்கு நேரா உலகம் போயிட்டு இருக்கு. கட்டுப்பாடே கிடையாது. திருமணத்துக்கு முன்னால கூட நெருங்கி உறவு கொள்றத இன்றைக்கு உலகம் தப்புன்னே சொல்றது கிடையாது. இன்றைக்கு கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில், வாலிப பிள்ளைங்க மத்தியில் இந்த கற்புள்ளவரெல்லாம் நடக்கணும், பரிசுத்தமாக நடக்கணுன்றது பரிகாசம் பண்ணப்படுற ஒரு உலகத்தை நம்ம வாழ்கிறோம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, நீ எவ்வளவு நெருக்கமாக வேணால் போகலாம், ஒன்றுமே தப்பே கிடையாது. அன்புக்கு தானே செய்த, அன்பினால் தானே செய்த. சில பிள்ளைங்க கவுன்சிலிங் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, அங்கிள் நான் ஏன் இந்த தப்புக்குள்ளே விழுந்தேன், இந்த பாவத்தில் விழுந்தேன் அப்படின்னா, நான் உண்மையாக அந்த பையனை ரொம்ப நேசித்தேன் அங்கிள், அந்த பொண்ணை நான் ரொம்ப ரொம்ப நேசித்தேன், அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த தப்புக்கு நான் உடன்பட்டேன், நான் இணங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைங்க எவ்வளோ அறியாமல் இதை சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம வேதத்திலேருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவங்க அன்புன்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க மாம்சத்தில் வர்ற இச்சைகள், ஆசைகள் எல்லாத்தையுமே அதனால அவங்க சரி கட்டிடலாம், அதை நல்லதுன்னு சொல்லி லேபிள் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. அன்பு மாயம் இல்லாமல் இருக்கணும், அன்பு கரை இல்லாமல் இருக்கணும், அன்பு பரிசுத்தமாக இருக்கணும், அன்பு குற்றம் இல்லாமல் இருக்கணும், அன்பு நல்ல மனசாட்சியோடு செய்யப்படணும், அன்பு மாயமற்ற விசுவாசத்திலிருந்து வரணும் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. இங்க பாருங்க, இன்றைக்கு உலகம் கொடுக்கிற டெஃபினிஷன் ஆஃப் லவ் என்னன்னு சொன்னா, அன்புக்காக நீ எந்த அளவு கூட போகலாம். ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. நீங்கள் இந்த மாயத்தில் போய் விழுந்துடாதீங்க தயவு செய்து. இவ்வளோ நாள் நீங்கள் அறியாமல் இருந்திருப்பீங்க, ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறார். இது வல்லப்ப அன்பு, தேவன் அங்கீகரிக்கிற ஒரு அன்புன்னு இருக்கு. அது எப்படிப்பட்டது என்றா பரிசுத்தம் உள்ளது. எபேசியர் 4:15 சொல்லுகிறது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு என்று வாசிக்கிறோம். ரோமர் 12:9 சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்கணும். அதாவது நீ அன்பினால செஞ்சேன்னு சொல்லிட்டு நீ வீட்டில் மாய்மாலம் பண்ணிட்டு செஞ்ச காரியத்தை மறைச்சிக்கிட்டு ஒழிச்சுக்கிட்டு குற்ற மனசாட்சியோடு வாழ்வது அன்பு அல்ல. அது எங்கிருந்து வருதுன்னா, பல்வேறு மாம்ச இச்சைகளால் இழுப்புண்டு பாவத்தில் விழுறது தான் அது அடையாளம். நாம் இந்த காலங்களில் ரொம்ப எச்சரிப்பாகவும் இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பக்கத்தவங்களை தட்டி சொல்லுங்க, எல்லா அன்பையும் நம்பக்கூடாது. தட்டி சொல்லுங்க, நல்லா தட்டி சொல்லுங்க. நாம் எல்லா அன்பையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம்னா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பக்கூடாது. சிவப்பாக ஹார்ட் போட்ட உடனே அது அன்புன்னு நினச்சிடக்கூடாது. அல்லது 9 கலர் சொன்னேன், இது எந்த கலரை போட்டாலும் அதெல்லாம் உண்மையான அன்பு நம்ம தோற்றத்தை வச்சு அன்புன்னு சொல்லிட முடியாது. அந்த அன்பு பரிசுத்தமாக இருக்கா? இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க லைஃப் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது பரிசுத்தத்துக்கு நேராக போகிறதில்ல, அது பாவத்துக்கு நேராகவும் மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற நம்ம உரையாடல்கள், பேச்சுக்கள், ஃபோட்டோஸு, அதுக்கப்புறமா நடவடிக்கைகள், சுற்றுறது, தவறுகள் செய்கிறதுக்கு ஒன்னொன்னா பரிசுத்தத்தின் எல்லைகளை உடைச்சு 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 போகிறதுக்கு அன்புன்ற போர்வை போர்த்தப்படுகிறது. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? நிறைய தப்பை நம்ம செய்ய மாட்டோம், ஆனால் அன்புன்னு வந்துடுச்சுன்னா தப்பு செய்கிறது தப்பாகவே தெரியாது. நான் சொல்ல விளங்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
நிறைய தப்பு செய்யவே மாட்டோம், செய்கிறவங்களையும் நம்ம அங்கீகரிக்க மாட்டோம், நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இது பெரிய பாவம்னு சொல்லுவோம். ஆனால் எப்போ அது பாவம் இல்லாமல் போயிடும் நம்ம நினைப்போம் அப்படின்னா, நான் தான் அவரை அன்பு கூர்ந்துட்டேனே, நான் தான் அவரை நேசிச்சிட்டேனே, அதனால இது என்னவா இருக்காது, இனிமேல் பாவம் கிடையாது. ஆனால் உன்னை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் தர்றாரு. அந்த ஆலோசனை என்னென்னா, எப்பா நீ மனசில் ஆசைப்பட்டதெல்லாம் செய்கிறது அன்பு கிடையாதுப்பா. நீ என்ன அன்புன்னு பேசினாலும் அந்த அன்பு எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்கணும். அன்பு குற்ற மனசாட்சிக்கு நேராக உன்னை கொண்டு போயிடக்கூடாது. அன்பு உன்னை பாவத்துக்கு நேராக இழுத்துறக்கூடாது. அன்பு உன்னை மாய்மாலத்துக்கு நேராக இழுத்துறக்கூடாது. இன்றைக்கு பாருங்க, நான் வாலிப பிள்ளைங்களை பற்றி மாத்திரம் பேசலை, திருமணமான ஆண் பெண்கள் கூட அன்புன்ற வலையில் சிக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனால் 40 வயசில் 50 வயசில் 60 வயசில் லவ்வில் விழுறாங்க. என்ன லவ்னா, பக்கத்து வீட்டு பொண்ணோட, ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணோட, கூட வேலை செய்கிற ஒரு ஆணோட. இன்றைக்கு வயது வரம்பே இல்லாமல் இன்றைக்கி சமுதாயம் எவ்வளோ தூரம் மாறி போச்சுன்னு கேட்டால், ஒரு வயதான பெண்மணி ஒரு வாலிப பையனை அவனோடு கள்ள உறவு கொள்றத அன்புன்னு பேர் சொல்றா. அவனை நேசிக்கிறேன், அவன் மேல் காதல் பயப்பட்டிருக்கிறேன். அதனால இன்னைக்கு செய்திகள்லாம் பேப்பரை திறந்து படிச்சீங்கன்னா, இன்டிஸ்கிரிமினேட் லவ், மனசுல வர்ற ஆசை இச்சைகள் எல்லாத்துக்கும் அன்புன்னு ஒரு சாயம் பூசிட்டு, அது எல்லாமே என்னதான் இப்போ சரி, அது தவறு கிடையாது. அதனால இன்னைக்கு குடும்பங்கள் உடைஞ்சு போகுது, வாலிப பிள்ளைங்க தங்களை கெடுத்து கொள்றாங்க, சமுதாயம் ஒழுக்கமற்ற சீர்கேடுக்கு நேராக போகுது. ஏன் அப்படின்னு கேட்டா, அன்புன்ற ஒரு வார்த்தையை அவங்க தவறா புரிந்து கொள்றதுனால. கிறிஸ்துவுக்குள் ரொம்ப பிரியமானவர்களே, just because you think you are in love doesn't give you permission to sin. நீங்க அன்பு அன்பு அன்புன்னு பேசுறதுனால பாவம் செய்வதற்கு அது நமக்கு லைசன்ஸ் கொடுக்கிறது கிடையாது. என்ன வேணா குற்றம் செய்யலாம், எல்லை மீறி போகலாம், ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடலாம், பரிசுத்தம் இல்லாத காரியங்களில் நம்ம ஈடுபட்டுட்டு அன்புன்னு சொல்லி நம்ம காரணம் காட்டலான்னு சொன்னால் அது வேதம் அங்கீகரிக்கிற அன்பு அல்ல. அந்த ஆலோசனை பரத்திலிருந்து வருகிற ஆலோசனை கிடையாது. தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு கேட்டால், அது முதல்ல பரிசுத்தம் உள்ளது, குற்ற மனசாட்சி இல்லாதது, தூய்மை உள்ள அன்பு. நம்முடைய அன்பு அப்படி இருக்கா? இன்னைக்கு நிறைய பேர் கவுன்சிலிங் வரும்போது சில பேர், பாஸ்டர் 15 இயர்ஸாக என் ஒய்ஃப் கூட வாழ்ந்தேன், வர வர அவளை பார்த்தா எனக்கு பிடிக்கலையா. சரி, அப்போ யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சிரிக்கிறதுக்கு சொல்லலை, வேதனையோடு சொல்கிறேன். அவங்க என்ன நியாயப்படுத்துகிறாங்கன்னா, அன்பு இழந்த பிறகு என்னப்பா சார் குடும்பம், என்னப்பா சார் குடும்பம், எங்கே அன்பு இருக்கோ அங்கே தான் இருக்கணும், ஏன்னா அன்பே கடவுள். அதனால இப்போ என் மனைவி கூட இருக்கிறது கடவுளோடு இருக்கிறது இல்லை, வேற ஒரு பெண்ணோடு இருக்கிறது தான் இப்போ கடவுளோடு இருக்கிறாராம். இப்போ அவர் ரொம்ப நெருங்கி இருக்கிறாராம், ரொம்ப ஜெபிக்கிறாராம், ரொம்ப பைபிள் வாசிக்கிறாராம். ஏன்னா அன்பே கடவுள். அதனால நான் இருக்கிற அன்புன்னு இடத்துல அந்த கோயிலுக்குள்ள கடவுள் இருக்கிறார். இது கடவுள் இருக்கிற கோயில், பிசாசு இருக்கிற கோயில். ஆனால் நம்ம என்ன மாய்மாலம் பண்ணிக்கிறோம்னா, நம்ம அன்புல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இது அன்பு இல்லை, இது பரிசுத்தம் இல்லாத ஒரு அன்பு. நல்லா கவனிங்க, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபேக்ட். ஈவன் இஃப் ஐ எம் நாட் ஏபிள் டு கம்ப்ளீட் திஸ் சர்மன், இட்ஸ் ஓகே. ஈவன் இஃப் இட்ஸ் 1 point, இட்ஸ் ஓகே. Love is not a feeling as it is being projected. அன்பு என்பது உலகம் காண்பிப்பது போல உணர்ச்சி அல்ல. எழுதுங்க, தயவு செய்து எழுதுங்க. Love is not a feeling as the world projects it to be. உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புவது போல அன்பு என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, உணர்ச்சி அல்ல. அன்பு என்பது தேவ சட்டத்திற்கு அர்ப்பணிப்பது, அதுதான் அன்பு. Love is a commitment to the commands of God. This can be surprising to you. இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஏன்னா உலகம் என்ன சொல்லுதுன்னா, ஃபீல் பண்ணிட்டேன், ஃபீல். இப்போ புதுசாக ஒரு வார்த்தை ஒன்று வாலிபர்கள் நடுவில் சுற்றுது, என்னன்னா வைப்.
பாஸ்டர் ஐ ஃபீல் அ வைப் பாஸ்டர். அம்மா இன்னொன்று இருக்கு ரொம்ப சயின்டிஃபிக்காக, கெமிஸ்ட்ரி. ஒரு கெமிஸ்ட்ரி ஓடுது எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் அப்படின்னு. லவ் இஸ் நாட் கெமிஸ்ட்ரி as many people call it to be. No. It's not chemistry. It's not physics. It's not biology. It is not a feeling. It's not psychology. ஏன்னா ஃபீலிங் வந்து மாறிடுங்க. ஃபீலிங்ஸ் வந்து மாறும். இப்போ இங்கே இருக்கிற எல்லாரையும் கேட்டு சொல்கிறேன், நிறைய கல்யாணம் ஆனவங்க இருக்கிறீங்க. கல்யாணம் ஆன நாளில் உங்கள் மனைவி மேலே இருந்த ஃபீலிங், உங்கள் கணவன் மேலே இருந்த ஃபீலிங் இன்னைக்கு இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? ஒருத்தர் ஆங்கிலும் கை தூக்கி ஆமேனும் வர மாட்டேங்குது, அலேலியாவும் வர மாட்டேங்குது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயும் கல்யாணத்துக்கு அப்புறமாகவும் ஃபீலிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது மனைவியை விட்டு 10 நிமிஷம் அப்படி தள்ளி இருக்க முடியாது. கணவன் வேலைக்கு போயிட்டாருன்னா இங்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், ஏக்கமாயிரும். இது எப்போன்னா கல்யாணம் ஆன புதுசில். ஆனால் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம், வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. அவராகவும் சொல்ல, அம்மா வந்துட்டேம்மா, அப்படியா வந்தாச்சா, உட்காருங்க போங்க. சும்மா வந்துட்டேன். என்ன வந்துட்டேன், 10 வேலை கிடக்கு, எதாவது செய்கிறதா செய்யுங்க, மேலே போய் துணி வேணா காய போட்டு வாங்க. இது என்னன்னு சொன்னால் ஒரு 5 வருஷம் ஆன உடனே, ஒரு 2 வருஷம் ஆன உடனே ஃபீலிங்ஸ் எல்லாம் மாறும். இப்போ நீங்கள் கல்யாணம் ஆன ஒரு மாதம் 2 மாதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒருத்தரை வேலையிலேருந்து திரும்பி வரும்போது வரவேற்கிற முகத்தை பார்த்துருக்கீங்களா? என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? என்ன ஒரு புன்முறுவல், என்ன ஒரு பிரகாசம், அதெல்லாம் இருக்கும். ஆனால் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு, அப்படி பிரகாசம்லாம் ஒன்றும் திடீர்னு ஜொலிக்க மாட்டேங்குது. அந்த மறைஞ்ச சூரியன் திருப்பி உதிக்கவே மாட்டேங்குது, அப்படியே டல்லாகவே போகுது. நிறைய பேருக்கு பார்த்தா அமாவாசை மாதிரியே இருக்குது, அதுக்கப்புறமா முகமே சுத்தமாக பிரகாசம் வரவே மாட்டேங்குது. ஏன் இப்படி நடக்குது? அப்போ என்ன, அப்போ மேரேஜ் ஒன்று முடிஞ்சு போச்சா? அப்போ கல்யாணத்துக்கு வந்து முடிவு வந்துருச்சா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? லவ் இஸ் நாட் அ ஃபீலிங் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இட்ஸ் நாட் அ ஃபீலிங். இன்னைக்கு உலகம் வந்து ஃபீலிங்காக காட்டுது. அதாவது ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அப்படியே உருகிடுவார், அப்படியே மரமாக சுற்றி பாட்டு பாடுவாங்க, ஒரே டான்ஸு ஆட்டம் பாட்டம், அதுக்கப்புறம் டொம்முன்னு அடித்து தாலி கட்ட வேண்டியது. அதுக்கும் கடைசி ஒரு வார்த்தை போடுவான் தெரியுமா, த எண்ட். உண்மை என்னன்னா இந்த கூத்து ஆட்டம் பாட்டம் எல்லாம் இன்றோடு முடிந்தது, அவ்வளவுதான். டெய்லி ஆட முடியாது, டெய்லி பாட முடியாது, டெய்லி ஃபோட்டோ எடுக்க முடியாது, அதெல்லாம் நடக்காது. இத்தோடு முடிஞ்சது, கிளம்பிப்போ, இதுக்கப்புறமா நாங்கள் காட்ட மாட்டோம். இது என்னன்னு சொன்னால் இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங் பார்ட் ஆஃப் லைஃப். திஸ் நாட் லவ். இன்றைக்கி நிறைய பேர் இந்த லவ்ன்ற மேட்டரில் வந்து ஏன் விழுறாங்க அப்படின்னா, they just walk on feelings. Feelings come and go. உண்மையாக சொல்கிறேன். ஃபீலிங்ஸை ஏன் நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஃபீலிங்ஸை ஏன் லவ் நீங்கள் டிஃபைன் பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து 20 வயசில் ஒரு பெண்ணை 3 வருஷம் பின்னாடியே சுற்றி காதலிச்சேன், கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அதே ஆள் 20 வருஷம் கழிச்சு இந்த பெண்ணை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு அன்பு என்பது ஒரு உணர்ச்சி. உணர்ச்சி தான் அன்புன்னு நீங்கள் உலகம் டிஃபைன் பண்ணுற மாதிரி டிஃபைன் பண்ணிங்கன்னா நம்முடைய அன்பு ரொம்ப கரப்பட்டதாக மாறிடும். ஏன்னா இன்னைக்கு இந்த பொண்ணு அழகாக தெரியவா, அவளை கல்யாணம் பண்ணிட்ட 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அதே அழகிய பெண் வயதாவாள். அவளுக்குள்ள இளமையெல்லாம் என்ன பண்ணிடும், வாலிபமும் அதனுடைய இளமையெல்லாம் மாயை, அது அப்படியே அவளும் வயசாயிருவா. ஆனால் அதே பகுதியில் இன்னொரு பெண் அதே 20 வயசுல 25 வயசுல அதே இளமையோடு அந்த பக்கம் வருவா. நீ அதே இளமையை தேடி அந்த இளமையிலே வருகிற உணர்ச்சி தான் அன்புன்னு நினைச்சா இந்த மனைவி நம்மளுக்கு வேண்டாதவளாயிருவா. இப்போ இளமையா வருகிறவள் எப்படி தெரிவான்னா அன்புக்குரியவளா தெரிவா. இது என்னன்னா உலகம் கொடுக்கிற விளக்கம்.
பட் லவ் இஸ் நாட் அ ஃபீலிங். அப்படி ஃபீலிங்காக இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன், ஃபீலிங்காக இருக்கும். நம்ம பிள்ளைங்க வந்து என்றைக்குமே நம்ம அன்பு கூற முடியாது இல்லையா? ஒரு நாள் நம்மளை கோபம் ஊட்டுவாங்க, அடுத்த நாள் நம்மகிட்ட பிரியமாக இருப்பாங்க. ஒரு நாள் நல்லது செய்வாங்க, இன்னொரு நாள் கெட்டது செய்வாங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையை நம்ம தத்து எடுத்துக்க முடியுமா? நம்ம கிளாஸ் ரூமில் போயிட்டு யார்ப்பா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தது, வா நீ தான் என் பிள்ளை வா. அடுத்த எக்ஸாம் வரும்போது அடுத்தது யார் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தது, நீ தான் என் பிள்ளை, சேர்த்துக்க முடியுமா? இல்லை. அதே பிள்ளை ஒரு நாள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும், ஒரு நாள் லாஸ்ட் ரேங்க் எடுக்கும், ஒரு நாள் ஃபெயில் ஆகும், ஒரு நாள் அதிக மார்க் எடுக்கும், கம்மி மார்க் எடுக்கும், ஒரு நாள் பாராட்டும் வாங்கிட்டு வரும், ஒரு நாள் திட்டும் வாங்கிட்டு வரும், ஒரு நாள் நம்மளை வீட்டை தேடி ஒரு பாராட்டு கடிதம் வரும், இன்னொரு நாளில் கடிதம் வரும் வீட்டுக்கு வந்து, ஸ்கூலில் வந்து பாருங்கள் பிரின்ஸிபலை தனியாக பாருங்கள், உங்கள் பையன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் பாருங்கள், உங்கள் பொண்ணு என்ன பண்ணியிருக்கா பாருங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் ஒரு தகப்பன் சொல்ல மாட்டான், ஐயோ அவள் பிள்ளையே கிடையாது, சொல்ல மாட்டாங்க. நீ என்னவா இருந்தாலும் யார் தான், என் பிள்ளை தான். என் ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டப்பா, எல்லாத்தையும் வேசிகள் இடத்துல செலவு பண்ணிட்ட, சாப்பிட கூட வழி இல்லாமல் பன்றி தின்ற தவிடு கிடைக்காம நீ வீட்டுக்கு வந்து நின்ன. ஆனால் அப்பா சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். அது அர்த்தம் என்ன தெரியுமா? இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் மை ஃபீலிங்ஸ். இது ஃபீலிங் கிடையாது. ஃபீலிங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அந்த அப்பா கண்ணைக்கு. ஏன்னா தன்னுடைய ஆஸ்தியை 2 பங்காக போட்டு கொடுத்தா ஒரு பையன் அந்த பங்கு முழுசையும் அழிச்சிட்டு வேலைக்காரனை விட பரிதாப கோலத்தில் அவன் பார்த்து நின்னா எந்த அப்பாக்குங்க சந்தோஷம் வந்திருக்கும்? எந்த அப்பாவுக்கு அன்பு வருமா? சொல்லுங்கள், ஃபீலிங்ஸ் வருமாங்க? என்ன மாதிரி உருப்படாமல் போயிருக்கப்பா, என்ன மாதிரி நாசமாக போயிருக்கப்பா, உன்ன மாதிரி ஒருத்தன் உலகத்தில் பெரியவன் இருக்க முடியாது அப்படியே சொல்ல சொன்னோம். அவர் மனசு வெந்து போயிருக்கும். எப்படி போனாங்க? ராஜ பையன் மாதிரி போனான், திரும்பி வரும்போது பிச்சைக்காரனை போல் திரும்பி வந்தான். ஆனால் அவர் ஃபீலிங்ஸில் ஒர்க் பண்ணலை. அவர் எதில் வேலை செஞ்சார்னா அன்பில் வேலை செஞ்சார். அந்த அன்பு வந்து ஃபீலிங் கிடையாது. நான் உங்களுக்கு சொன்னது எழுதுனீங்களா இல்லையா? லவ் இஸ் நாட் அ ஃபீலிங் பட் இஸ் அ கமிட்மெண்ட் டு த கமாண்ட்மெண்ட் ஆர் த கவனன்ட். அன்பு, உண்மையான அன்பு என்பது என்ன தெரியுமா? அது கற்பனைக்கும் உடன்படிக்கைக்கும் உட்பட்டது. எழுதுனீங்களா? கற்பனைக்கும் உடன்படிக்கைக்கும் உட்பட்டது, அதான் அன்பு. True love is a commitment to the covenant. It's a commitment to the covenant and the commandment of God. அதனால தானேங்க முதலாம் கற்பனைனா என்ன? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முதலாம் கற்பனைனா என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் என்ன செய்வாய்? அன்பு கூறுவாயாக. ஏங்க இதுக்கு நீங்கள் எப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏங்க ஒருத்தட்ட அன்பு கூறணுன்றத கட்டளையாக போட முடியுமாங்க? ஏய் இன்னிலேருந்து ஒழுங்காக என்னதான் அன்பு கூறணும் சொல்ல முடியுமா? அன்பு கூறுவாயா அப்படின்னு கேட்டால் அது வேற. நீ வந்து அன்பு கூறலன்னா தொலைச்சி விடுவேன் எப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இது கட்டளை, இது கற்பனை, இது உடன்படிக்கை. அன்பு கூர்ந்தாதான் தான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா அது என்னங்க? அது என்ன தெரியுமா? அதுதான் சத்தியம். ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தன்னோட வந்து உறவு வைத்திருந்தது, தன்னோடு வைத்த உடன்படிக்கை வந்து ஃபீலிங்ஸில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லலை. இதுதான் கட்டளை. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னில் அன்பாயிரு, என்ன வந்தாலும் சரி என்னுடைய அன்பு அநாதி ஸ்நேகம், அது மாறவே மாறாது. உன்னை நேசிச்சிட்டேன், அவ்வளோதான். இட்ஸ் அ கமிட்மெண்ட் டு த கவனன்ட். இட் டசன்ட் ஒர்க் ஆன் ஃபீலிங்ஸ். கல்யாணத்தில் நம்ம வாக்குமூலம் வாங்குகிறோம். கிறிஸ்தவ கல்யாணத்தில் என்ன சொல்கிறோம் தெரியுமா? வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் நான் உன்னில் அன்பாக இருப்பேன். அதான் அன்பு. அன்பு நான் சுகமாக இருக்கும்போது, இளமையாக இருக்கும்போது, நினச்சதெல்லாம் செய்யும்போது அன்பு கிடையாது. அது வந்து உணர்ச்சி. உண்மையான அன்பு என்றது என்னன்னா கற்பனைக்கு கீழ்ப்படுகிறது. இந்த மாதிரி நம்ம அன்பு வைத்திருப்போம்னா இந்த அன்பு எதுக்குள்ள இருக்கும்னா கட்டுப்பாடுக்குள்ள இருக்கும். ஆமா, என் மனைவி வந்து வயதாயிட்டா, என் கணவன் வயதாயிட்டாரு, என் மனைவிக்கு சுகவீனம் வந்துருச்சு, என் கணவனுக்கு சுகவீனம் வந்துருச்சு. ஆனா நாங்க வந்து உணர்ச்சியின் அடிப்படையில் அன்பு கூறல,
உடன்படிக்கையின் அடிப்படையில் அன்பு கூறுகிறோம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இன்னைக்கு உடன்படிக்கையின் அடிப்படையில், உணர்ச்சி அடிப்படையில் கிடையாது. சில எதிர்பார்ப்புகள் உடைஞ்சு போயிடலாம், சில தவறுகள் நடக்கலாம், சில பிழைகள் வரலாம், சில மாற்று கருத்துக்கள் வரலாம், சில காரியங்களை ஒவ்வாமை கூட இருக்கலாம். ஆனால் நான் உணர்ச்சியின் அடிப்படையில் நான் ஒர்க் பண்ணலை. நான் எதன் அடிப்படையில் நான் அன்பு கூறுறேன்னு கேட்டால் உடன்படிக்கையின் அடிப்படையில். இப்படிப்பட்ட அன்பு தான் தேவனுடைய அன்பு. ஸோ யூ டோன்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸை நீங்கள் அன்பு என்று டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நம்முடைய ஃபீலிங்ஸ் எப்போ எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாதுங்க. நம்முடைய உணர்ச்சிகள் ஒரு நிமிஷத்தில் இன்னொரு நிமிஷம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணமாக பாருங்களேன், சில பேர் தவறு பண்ணுற இடங்களை நான் பார்த்துருக்குறேன். அவங்ககிட்ட நான் விசாரித்து கவுன்சிலிங் எடுக்கும்போது அவங்க சொல்கிற சில காரியங்களை பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்கும். பட் அதில் நிறைய கற்றுக்கொள்ளலாம். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் என் மனைவி திட்டிக்கிட்டே கிடந்தாளா, எந்த நேரமும் ஒரே டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தாப்பா சார், நான் கேட்குறத அவள் செய்யவே மாட்டாப்பா சார், எனக்கு அன்பாக இருக்க மாட்டா, என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்க மாட்டா, இப்படியே டார்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா பாருங்க. ஆஃபீஸில் ஒரு பெண் வந்தாப்பா சார், அவள் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பா, ரொம்ப பாசமாக பேசுவா. உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கே தெரியாமல் அவன் மேலே அப்படியே காதல் வயப்பட்டேன், அன்பில் விழுந்துட்டேன் பாஸ்டர்னு. இப்போ எங்கெங்கே தவறு நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? அவங்க என்ன நினச்சிட்டாங்க தெரியுமா? இந்த உணர்ச்சிகளின் மாற்றம் அன்புன்னு நினச்சிட்டாங்க. அங்கே தான் தப்பே நடக்குது. நான் சொன்ன சம்பவம் அப்படியே பெண்களுக்கும் பொருந்தும். என்னை அன்பே கூற மாட்டார் பாஸ்டர், என்கிட்ட பேசவே மாட்டார், என்கிட்ட பாசமாக இருக்க மாட்டார், என்னை கவனிக்கவே மாட்டார், நானும் எவ்வளோ நாள் தான் பாஸ்டர் பொறுத்து இருக்கிறது. அதுக்கு ஒரு வாலிப பையன் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தான், நான் விழுந்துட்டேன். இது வாலிபர்களுக்கும் பொருந்தும். வாலிப பிள்ளைங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், அங்கிள் வீட்டில் பயங்கர டார்ச்சர் அங்கிள், பயங்கரமாக என்னை அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. ஆனால் வழியில் ஒரு பையன் வந்தான், ஒரு பெண் வந்தா, என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுனாங்க, ரொம்ப கனிவாக பேசுனாங்க, எதையுமே நான் யோசிக்கலை, அப்படியே நான் காதல் வயப்பட்டுட்டேன். இது என்ன தெரியுமா? இட்ஸ் நாட் லவ், இட்ஸ் அ ஃபீலிங். ஆனால் இந்த கதைகள் சில வேளையில் பயணத்தை, வாழ்க்கை பயணத்தில் அப்படி கொஞ்சம் தாண்டி போகும்போது அப்படியே மாறுறதை நான் பார்த்துருக்கேன். என்னென்னா, இந்த பையன் இருக்கான் பாருங்க, அவள்கிட்ட சொன்னான் ஒரு காலத்தில், நீ பயப்படவே பயப்படாத, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், உனக்கு எல்லாமே நான் செய்வேன், உன்னை கண்கலங்காமல் பார்த்துக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து, அந்த உணர்ச்சியில் இவங்க அப்படியே ஏறி கடைசியில் கல்யாணம் கூட பண்ணிட்டாங்க. அல்லது கல்யாணத்தை தவிர்த்த சில தவறுகளை செய்தாங்க. ஆனால் ஒரு காலம் கடந்த உடனே தன்னை நேசிக்கிறேன், அன்பு கூறுறேன், உயிரே கொடுப்பேன், ரத்தத்திலே கையெழுத்து போட்டு ரத்தத்திலே லெட்டர் கொடுத்தவன் அதே ஆள் தான் இப்போ ரத்தத்தை உரிகிறான். அவன் சொல்கிறான், இனிமே எனக்கு ஃபோன் பண்ண செருப்பெடுத்து அடிப்பேன்றான், பேரு கெட்டு போய்டுன்றான், மிரட்டுறான், உன் ஃபோட்டோஸை நான் வெளியே விட்டுருவேன், என் விஷயத்தில் தலையிடாதேன்னு சொல்கிறான். நீங்கள் அசந்து போய் உட்காந்துருக்கீங்க, என்னங்க இது, எவ்வளவு அன்பு கூர்ந்தான் என்கிட்ட, எவ்வளவு பாசமாக இருந்தான். தம்பி தங்கச்சி, நீ ஆக்சுவலாக ஏமாந்துட்ட, நீ அதை அன்புன்னு நினச்சிட்ட. அன்பு கிடையாதுப்பா அது. அன்பு உணர்ச்சி கிடையாது, உணர்ச்சி கிடையாது. உணர்ச்சி மாறும்பா. உண்மை என்னன்னா, அன்றைக்கு உன் மேலே ரொம்ப பாசமான உணர்ச்சி இருந்தது உண்மை, சந்தேகமே இல்லை. ஆனால் அதே பாசம் இன்னைக்கு பகையாக மாறிடுச்சு. பைபிள் ஒரு சம்பவம் இருக்குது தெரியுமா? அம்னோன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் சொந்த சகோதரியை வசப்படுத்தி எவ்வளவோ அவளை தொந்தரவு பண்ணி தனக்குடைய ஆசைக்கு இணங்க பண்ணினான். ஆனால் அந்த சம்பவம் எப்படி முடியுதுன்னு கேட்டால், அவள் வேண்டாம் வேண்டான்னு சொல்லும் பொழுது அவளை தவறுக்குள்ளே உட்படுத்தினான். அதே அம்னோன் ஒரு காலம் அன்புக்காக வியாதி கொண்டிருந்தானா, அன்புல லவ் சிக்காயிட்டார். அவர் அப்படியே சிக்காயிட்டார், நீ இல்லைன்னா வாழவே முடியாது, உயிரே போயிடும்னாரு. ஆனால் வேதம் சொல்லுது, அவன் ஆசை அடங்கின உடனே அவள் மேல் வைத்திருந்த அன்பை விட அவள் மேல் வைத்திருந்த விரோதமும் பகையும் ரொம்ப பயங்கரமாக இருந்ததான். வீட்டை விட்டு வெளியே போ, இங்கே தங்காதன்னு சொன்னான். அவளால் தாங்க முடியல, அழுது புலம்புகிறா. நீ எவ்வளவு என்ன நேசிச்சேன்னு எனக்கு எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணியே, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் தெரியாது, கிளம்பி போ. விரட்டி விட்டான் வீட்டை விட்டு. இங்கே என்ன தவறு நடந்துச்சுன்னா, அன்புன்னு நினச்சி ஒரு போர்வையில் காரியம் நடந்துச்சு. ஆனால் அது அன்பு இல்லை. அது என்னது? அது சொல்லுங்க, உணர்ச்சி. சொல்லுங்க, என்னது அது? தயவு செய்து நம்முடைய உணர்ச்சியை அன்பு என்று தயவு செய்து பேர் மாற்றம் செய்யாதீங்க.
உணர்ச்சி வேறு, அன்பு வேறு. உணர்ச்சி எல்லாம் அன்பல்ல. பரலோகத்திற்கு ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்ப்பது உணர்ச்சி அல்ல. உணர்ச்சிகள் உன்னை பாவத்திற்கும் பாதாளத்திற்கும் பாதகமான வாழ்க்கைக்கு உன்னை கொண்டு போயிடும். ஆனா தெய்வீக அன்போ அது எப்படிப்பட்டது என்றா பரிசுத்தம் உள்ளது, சுத்தமான இருதயத்திலிருந்து பிறக்கிறது, நல்ல மனசாட்சியில பிறக்கிறது, மாய்மாலம் இல்லாதது. Love, true love must not lose its saintliness. உண்மையான அன்பு என்று ஒன்று இருக்குமானால் அது தன்னுடைய பரிசுத்தத்தை இழக்காமல் இருக்கும். அன்புடன் சத்தியத்தை கைக்கொள், அன்புடன் மாயமற்ற வாழ்க்கையை வாழு, அன்புடன் உண்மையை பேசு, அன்புடன் பரிசுத்தமாயிரு. அன்பான வாலிபர்களே, பெரியவர்களே, உலகம் சொல்ற அன்பு, காதல், இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சுட்டு மதி மயங்கி போய் பாவத்துக்குள்ள விழுந்துடாதீங்க, உங்களை பாதிப்புக்குள்ளாக்கிடாதீங்க. நான் சொல்றது டிரெக்ட் பர்சனல் அஃபெக்ஷன் மாத்திரம் நான் பேசல. இன்றைக்கு உலகமே ரெண்டா மாறிடுச்சு. ஒன்று டைரக்ட் கான்டாக்ட், இன்னொன்று வர்ச்சுவல் கான்டாக்ட். வலைதளங்களில் இன்றைக்கு அன்புன்றது பேசப்படுது. அங்கே அன்புன்னு டிக்ளேர் பண்ணுறது, ஐ லவ் யூன்றது, ஃபோட்டோ அனுப்புறது, ஈமோஜி அனுப்புறது, ஹார்ட் அனுப்புறது, டெக்ஸ்டிங் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. வாட் இஸ் இட் பேஸ்ட் ஆன்? ஆர் இஸ் இட் அ கமிட்மெண்ட்? ஃபீலிங்ஸ் ஆர் கமிட்மெண்ட்? அது உணர்ச்சியா அல்லது உடன்படிக்கையா? ஒரு வார்த்தையோட சொல்லி முடிக்கிறேன். நான் இதை பேசணும்னு வரல, இன்னும் 2 குறிப்பு இருக்கு, நான் பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்பு வரும்போது பண்ணலாம். நான் பொறுமையாக போகலான்னு நினச்சேன். இன்னைக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறேன். அன்புல பரிசுத்தத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அந்த அன்பு நிலைத்திருக்கும். அன்புல சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது நிலைச்சு நிற்கும். அன்புல பரிசுத்தத்தை நீங்க கோட்டை விட்டீங்க, அது அன்பு அல்ல, உங்களை ஏமாற்றும், உங்களை ரொம்ப காயப்படுத்தும், வாழ்நாளெல்லாம் குற்ற மனசாட்சியோட வாழ வைக்கும். இந்த மாதிரி தெரியாதனமா நான் போய் என் சீக்ரெட்ஸ் எல்லாம் இவங்கள்ட்ட சொல்லிட்டேனே, தெரியாதனமா பேசிவிட்டேனே, தெரியாதனமா என்னுடைய பர்சனல் ஸ்டோரியெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேனே, தெரியாதனமா டெக்ஸ்டிங் பண்ணனே, தெரியாதனமா இந்த ஹார்ட்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டேனே, தெரியாதனமா நான் இதெல்லாம் நான் சொல்லிட்டேனே, எனக்கு இப்போ உங்களை பார்க்குறக்கே அவமானமாக இருக்குது. இது என்னன்னு சொன்னால், உணர்ச்சியில் நீங்கள் மூவ் பண்ணும்போது பிசாசு உணர்ச்சிகளை ரொம்ப பெருசாக நம்மகிட்ட காமிச்சு, ஐயோ இதுதான் அன்பு அப்படின்னு மாய்மாலமாக நம்மகிட்ட காமிப்பான். இது எப்படின்னா ஏவாள்கிட்ட பண்ணது தான். ஐயோ இது எப்படி இருக்கு பாரு, சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், தேவ தூதர்களை போல இருப்பேன் அப்படின்னா, தேவர்களை போல மாறிடுவ, கண்ணு திறந்துடும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னு இருக்கிறது எல்லாம் போச்சு இல்லையா? இன்னைக்கு நிறைய வேளையில உலகம் சொல்ற அன்பை நம்பி நிறைய பேர் ஃபீலிங் 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 பாஸ்டர், ஐ ஹாவ் த வைப் பாஸ்டர், கெமிஸ்ட்ரி பாஸ்டர். இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒரு நாள் ஃபெயில் ஆயிரும். இந்த வைப் எல்லாம் பவர் இழந்துடும். இந்த வைப்ன்றீங்க பாருங்க, அப்படியே பார்த்த உடனே கண்ணு இழுக்குது, தெரியாம கால் நடக்குது, கை அப்படியே எழுத ஆரம்பிச்சா கவிதையா ஓடுது. இதெல்லாம் கொஞ்ச நாள் ஓடும். கவிதை எழுதி கல்யாணம் பண்ணவங்களை கேளுங்க, டெய்லி கவிதை வருதான்னு கேளுங்க, கத்தாமல் இருந்தால் போதும் பஸ் சார், கவிதைலாம் வேணாம், டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் போதும். அதனால் நீ கவிதையில் மயங்கிடாதப்பா, தயவு செய்து மயங்காத. ஒரு வார்த்தையோட முடிக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னால லவ் லவ்னு பேசுகிறாங்கல்ல, ஐ டோன்ட் கிவ் எனி கிரெடிட். In my opinion, it is just a feeling. அது வெறும் உணர்ச்சி தாங்க. உண்மையான அன்பு எங்க இருக்கு தெரியுமா? Love that is not tested cannot be trusted. சோதிக்கப்படாத அன்பு நிஜம் என்று நம்ப முடியாது. எழுதிக்கிடுங்க வேணாம். Love that is not tested cannot be trusted. சோதனைக்குட்படாத அன்பு அன்பு அல்ல. எப்போ சோதிக்கப்படும் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னால் இல்லை. இட்ஸ் நாட் பிஃபோர் மேரேஜ். கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒருத்தர் அன்பு கூறுறது பெரிய அதிசயம் கிடையாது.
அன்பு கூறலை அல்லது காதல் வயப்படலை அப்படின்னா தான் அதிசயம். எனக்கு ஒரு பையனை பார்த்தா ஆசையே வரலப்பா சார், எனக்கு வந்து ஒரு விதமாக ஃபீலிங், பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டமக்ன்றாங்கல்ல, பட்டர்ஃப்ளை இன் மை ஸ்டமக், அப்படியே துடிக்குது பாஸ்டர், அப்படியே மனசெல்லாம் உருகுது பாஸ்டர், ஐயோ அந்த பையனை பார்க்கும்போது அப்படியே நம்ம புருஷனாக இருக்க மாட்டானான்னு ஆசை வந்துருச்சு பாஸ்டர். இது வாலிப வயசின் ஆசைப்பா. வாலிபமும் இள வயதும் மாயை. ஒருத்தர் வந்து நல்ல அழகாக ட்ரம் வாசிக்கிறாங்க, கீபோர்டு வாசிக்கிறாங்க, கிட்டார் வாசிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, நல்ல பெயிண்ட் அடிக்கிறாங்க, நல்ல கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, அழகான பைக்கில் வர்றாங்கன்னா ஆன்னு பார்க்குறதுக்கு தான் வாலிபம் போவோம். ஒரு அழகான ட்ரெஸ் போட்டிருந்தா வாலிப பசங்களை பார்த்தீங்களா வருஷப்பே மறந்துடுவாங்க. யாராவது அழகாக ட்ரெஸ் போட்டிருக்கா? நீங்கள் நினச்சிடாதீங்க அப்பால அன்பு பொங்குதே பொங்குதே, அன்புலாம் பொங்கலை, ஆசை, அவ்வளோதான். இட் இஸ் ஜஸ்ட் ஃபீலிங்ஸ். அது வந்து ஹார்மோன்ஸ், அது உள்ளே இருக்கிற ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா அந்த வயசில் என்ன பண்ணோன்னா எதிர்ப்பாளரை பார்க்கவும் ரசிக்கவும் அவங்க மேலே ஆசை வைக்கவும் தூண்டுறது வந்து என்னது? ஆசை. இதை நீங்கள் அன்புன்னு தயவுசெய்து நம்பிடாதீங்க, இதுக்கு பின்னாடி போயிடாதீங்க, உங்களை ஏமாற்றும். ஏன் தெரியுமா? உண்மையான அன்புன்றது கல்யாணத்துக்கு முன்னால் இல்லைங்க. நீ கட்டின பொண்ணை வாழ்நாள் முழுவதும் அன்பு கூறுற பாரு, கல்யாணத்துக்கு அப்புறமா, அதான் அன்பு. கல்யாணத்துக்கு முன்னால எந்த பொண்ணையும் அன்பு கூறுறதெல்லாம் அன்பு கிடையாது. நீ எந்த பொண்ணை லவ் பண்ணி கட்டுறியோ, அரேஞ்ச் பண்ணி கட்டுறியோ, ஃபோர்ஸ் பண்ணி கட்டுறியோ, எப்படியோ கட்டுற, அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் அன்பு கூறுற பத்தியா, அவள்கிட்ட உண்மையா இருக்க பாரு, அந்த மனுஷன்ட்ட உண்மையா இருக்க பத்தியா, அதுதான் அன்பு. ஏன்னா யூ டோன்ட் ஒர்க் ஆன் ஃபீலிங்ஸ், யூ டோன்ட் ஒர்க் ஆன் ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸ் வந்து மாறிடும், மாயமாக மறைஞ்சு போயிடும். ஆனால் கல்யாணம், அந்த ஜோடனை, அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாமே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்? அப்படியே அடங்கிடும். புது பொண்ணு புது மாப்பிள்ளை, இந்த கெத்தெல்லாம் அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஆனால் அதே பொண்ணு தான் 20 வருஷமும் அதே முகம், அதே ஆள், அதே புத்தி, அதே ட்ரீட்மெண்ட். ஆனால் அந்த பிள்ளையை நான் வந்து உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், அவன் மேலே கமிட்டடாக இருக்கேன் நான். அவளுக்கு வியாதி வந்தாலும், துன்பம் வந்தாலும், தொல்லை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், தோல்வி வந்தாலும், வேலை போனாலும் அவங்க மேலேயே நான் உறுதியாக இருக்கிறேன், கமிட்டடாக இருக்கிறேன், என் கவனன்ட்டில் தட் இஸ் லவ். அதனால தான் அங்கே கர்த்தர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும் போது அப்படியே காதல் வயப்பட்டு ஆசைப்பட்டு அப்படியே உருகி அவர் மாதிரி விழுந்துடாத. இது கற்பனை. உன் தேவனாகிய கர்த்தரிலே உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலனோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக என்பது முதலாம் பிரதான, சத்தமாக சொல்லுங்க, கற்பனை. இந்த கற்பனை இல்லை உட்காந்து கற்பனை பண்ணேன் பாஸ்டர் இப்படி இருப்பாருன்னு கற்பனை பண்ணி விழுந்துட்டேன் பாஸ்டர், கிடையாது. கட்டளை. கட்டளை செய்வியா, என்ன நேசிப்பியா, கடைசி வரைக்கும் நேசிப்பியா? ஆமாண்டவரே, கடைசி வரைக்குமே நேசிப்பேன். இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா பரிசுத்தமான அன்பு. எத்தனை பேர் இன்னைக்கு தேவ ஆலோசனை ஆசீர்வாதமாக இருந்தது? கல்யாணம் ஆனவங்களுக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன், கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும், கல்யாணத்துக்கே சம்மந்தமில்லாத ஆளுக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதனால் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு தொடர்ந்து இடைப்பட்டு என்னுடைய அன்பை நான் சோதித்து பரிசுத்தமான அன்பில் நிலைத்திருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் சேர கர்த்தர் கிருபை தருவாராக.